இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கியா சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம இலக்கியாவுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணுன்றவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஆரம்பத்திலே இந்த அஞ்சலியும் இந்த எஸ்எஸ்கேவா வெட்டி வீசி இருந்தவா கண்டிப்பா இந்த ஒரு நிலைமையில நம்ம இலக்கியாவும் கௌதமும் நின்று இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்கேவும் தக்ஷாசினியும் ஆடிட்டு இருக்கிற ஆட்டத்துக்கு கொஞ்சம் கூட அளவே கிடையாது. ஏன்னா திட்டம் போட்டு இந்த எஸ்எஸ்கே வெளியே வந்ததா நினைச்சுக்கிட்டு ரொம்பவே நம்ம இலக்கியாவை இலக்காரமா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம இலக்கியாவுக்கு வாதாட வந்த இந்த ஒரு லாயரை வந்துட்டு கடத்தி வச்சுட்டு நம்ம இலக்கிய பக்கம் சப்போர்ட்டா பேச எந்த ஒரு எவிடன்ஸும் வந்துட்டு செல்லாது அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே வெளியே வந்துட்டாங்க. நம்ம இலக்கிய கஷ்டப்பட்டு எடுத்து வச்சு அந்த ஒரு எவிடன்ஸும் வீணாக போச்சு. அவமானப்பட்டு இந்த ஒரு கேவலமான நிலைமையில இந்த நாகோட நிலைமையும் ரொம்பவே வீணாக போச்சுங்க. இப்போ பார்த்தீங்களன்னா நம்ம பைரவி சொல்கிற மாதிரி தாங்க எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பைரவி வந்துட்டு கண்டிப்பாக நாளைக்கு வரப்போகிற இயரிங்கில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே நிரபராதி அப்படின்னு ஜாமீன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உன்னை வந்துட்டு ஆரம்பத்தில் அடித்து இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போகிறேன். உன்னையும் கௌதமும் இந்த ஒரு வீட்டுக்கு நானே வந்துட்டு அங்கீகாரத்தை எடுத்துக்க போகிறேன். என் கண்ணை பார்த்து பேசுகிறவங்களே என்னை பார்த்து இதுக்கு மேலே பயந்து தூர போனோம் அப்படின்னு அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கார்த்திகோட மரமண்டிக்கு இப்போ இருக்குமே வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேயோட சுயரூபத்தை புரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் கூட வந்துட்டு ஒரு பொறுமை இல்லைங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு இந்த ஒரு இயரிங்கில் நம்ம இலக்கியாவும் கௌதமும் தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இந்த தக்ஷாசினியும் இந்த எஸ்எஸ்கேவும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே வந்துட்டு நிலைக்காது அப்படின்னு எல்லாருக்குமே வந்துட்டு ப்ரூவ் பண்ணுங்க நம்ம இலக்கியா. ஏன்னா இப்போ இந்த அஞ்சலி வந்துட்டு அவ்வளோ கீழ்த்தரமாக நம்ம இலக்கியாவை கேவலப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இங்கே பாரு இலக்கியா, எந்த ஒரு வீட்டை விட்டு என்னையும் நீ கார்த்திகை அனுப்பிச்சோ அந்த ஒரு வீட்டுக்கு நான் வரப்போகிறேன். என்னுடைய சட்டத்தில் தான் வந்துட்டு இதுக்கு மேலே எல்லாரும் நீங்கள் என் காலடியில் தான் இருக்கிற மாதிரி நான் பண்ண போகிறேன். மிஞ்சி போனால் உன்னை வந்துட்டு ஃபஸ்ட்டு கௌதம் கிட்டே உங்களை ரெண்டு பேரை நான் பிரிச்சுட்டு இந்த ஒரு வீட்டை விட்டு அனுப்ப போகிறேன்னு அவ்வளோ அதிகாரமாக சொல்ல போகிறாங்க. கண்டிப்பாக இந்த ஜானு வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை கேட்டவா ரொம்பவே கண்ணெல்லாம் கலங்கி போயிடுவாங்க. ஏன்னா இந்த ஒரு இயரிங்கில் வந்துட்டு தீர்ப்பு கண்டிப்பாக நமக்கு தான் வழங்கணும், நம்ம தான் வந்துட்டு ஜெயிக்கணும்னு ரொம்பவே கடவுள் பக்தியோட நம்ம ஜானகமாக சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பைரவி வந்துட்டு இப்படி கிறங்க பிடிச்சி இப்படி சொல்லி அனுப்பின மாதிரி தான் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் இந்த ஒரு லாயரை கடத்தினதுக்கும் இந்த நாகு மேலே திரும்ப வீண் பள்ளி போட்டுட்டு நம்ம கௌதமை கொச்சப்படுத்தினதுக்கும் கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கேவும் தக்ஷாசினியும் பதில் சொல்லியே தீரணும். ஏன்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக நம்ம கார்த்திக் முன்னாடியே சொல்கிறாங்க, அந்த உங்கள் லாயரை வந்துட்டு வந்தால் கண்டிப்பாக நான் ஜெயில் தண்டனை அனுபவிக்கவும் தான், அதுக்காக தான் வந்துட்டு அவங்கள கட்டி போட்டேன் அப்படின்ற அந்த ஒரு உண்மை சொன்னதுமே நம்ம கார்த்திக் கொஞ்சம் உஷாராக யோசிச்சு பார்த்துருந்தவா கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஒருவேளை வந்துட்டு இவங்க பக்கம் வாதாடுற இந்த லாயரே வந்து இவங்க தான் தப்பு பண்ணல, அப்புறம் எதுக்கு அவங்கள கடத்தி வச்சிருக்கணும்? அவங்க வந்து அவங்களால என்ன முடிஞ்சிருக்கோ அதை பண்ணட்டும். நீங்கள் வந்து நியாயசாலியாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம பக்கம் தான் தீர்ப்பு வழங்கும் அப்படின்ற மாதிரி இந்த கார்த்திக் குறுக்கு கேள்வி கேட்டிருந்தவ கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபமே மாறி இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.